Hi dear parents and students, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை கவுன்சிலிங்ல வந்து கன்சிடர் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் காலேஜோட ஓவர்வியூ, MBBS சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், லாஸ்ட் இயர் 92.5% கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப், 7.5% கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப், மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா மற்றும் NRI கோட்டா க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில கிளியரா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2020 எஸ்டாப்ளிஷ் ஆன பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையோட பூனமல்லி பக்கத்தில் இருக்கிற வரதராஜபுரமில் அமைந்துள்ள ஒரு குரோவிங் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். 52 ஏக்கர்ஸில் ஸ்ப்ரெட் ஆன மாடர்ன் கேம்பஸோட குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் மற்றும் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை கம்பைன் பண்ணுற மெடிக்கல் காலேஜாக இது வளர்ந்துட்டு வருது. இந்த மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு ஆண்டும் 200 MBBS சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. MBBS மற்றும் இல்லாமல் MD, MS மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணப்படுது. கிளினிக்கல் மற்றும் நான் கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதோட சேர்த்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வேல்யூபிள் கிளினிக் எக்ஸ்போசரை ப்ரொவைட் பண்ணுது. டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 800+ அவுட் பேஷண்ட் வரதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு ரியல் டைம் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன் மற்றும் ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைக்குது. ஹாஸ்பிட்டலில் 759 முதல் 800 பெட்ஸ் வரை ஃபெசிலிட்டிஸ் இருப்பதனால் எக்ஸ்டென்சிவ் கிளினிக்கல் ட்ரைனிங் என்வரான்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு உருவாகிறது. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஆகியிருக்கிறது. மேலும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரெகக்னிஷனும் பெற்றிருக்கிறது. அகாடமிக் என்வரான்மெண்ட், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஃபேஷன் ஃப்ளோனால மொத்தமாக பார்க்கும்போது சென்னையில் MBBS படிக்க விரும்பும் ஸ்டூடெண்டோட பிரெஃபரன்ஸ் சாய்ஸ் லிஸ்ட்ல வேகமாக இடம் பிடித்து வரும் மெடிக்கல் காலேஜுகளில் பனிமலர் மெடிக்கல் காலேஜும் ஒன்றாக திகழ்கிறது. இப்போ பனிமலர் மெடிக்கல் காலேஜோட MBBS சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜ். அதனால கவர்மெண்ட் கோட்டாவோட சேர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டின் மைனாரிட்டி மற்றும் NRI கோட்டாவில் அட்மிஷன் நடக்குது. இந்த காலேஜில் மொத்தமாக 200 MBBS சீட் இருக்கு. அதில் கவர்மெண்ட் கோட்டா 92.5% கேட்டகரிக்கு 92 சீட் அலோகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஒரு 8 சீட் அலோகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சென்ட்ரல் கேட்டகரிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்களா ஒரு 35 சீட் வந்து அவைலபிளாக இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்களா ஒரு 35 சீட் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் NRI கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 30 சீட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா இல்லை NRI கோட்டா எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணினாலும் சீட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் கவுன்சிலிங்கில் கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ பனிமலர் மெடிக்கல் காலேஜோட MBBS ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் மொத்தமாக 200 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா மூலமாக அட்மிஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 12.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக அட்மிஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 21 lakh பெர் இயருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த ஃபீஸ் டீட்டெயில் 2025 அட்மிஷன் ஃபேஸில் இருக்குது. ஹாஸ்டல், மெஸ் மற்றும் மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணப்படுது. அதனால் டோட்டல் இயர்லி எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த அடிஷனல் சார்ஜஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுறது முக்கியம். கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இப்போ பனிமலர் மெடிக்கல் காலேஜோட 92.5% கவர்மெண்ட் கோட்டா ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் அனலைஸ் பண்ணலாம். இந்த மார்க் லாஸ்ட் இயரோட ஃபைனல் க்ளோசிங் டேட்டா. இந்த இயர்ல கவுன்சிலிங் சீட் அவைலபிலிட்டி, காம்படிஷன் மற்றும் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகலாம். அதனால இதை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் இருந்தால் அட்மிஷனுக்கு சான்சஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். OC கேட்டகரியில் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 க்ளோசிங் ஆயிருக்கு. ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3968 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. உங்க ஸ்கோர் 500+ மேலே இருந்தால் பனிமலர் மெடிக்கல் காலேஜில் கன்சிடர் பண்ண நல்ல சான்சஸ் இருக்கு. BC கேட்டகரியில ஃபைனல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 490, ரேங்க் எடுத்துட்டீங்களா 4871. 490+ மார்க் இருந்தா கவுன்சிலிங்ல அட்மிஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். BCM கேட்டகரியில 494 மார்க்குக்கு வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. ரேங்க் எடுத்துட்டீங்களா 440ல ஃபைனலா க்ளோசிங் ஆயிருக்கு. 494க்கு மேல ஸ்கோர் இருந்தா சான்சஸும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். MBC DNC கேட்டகரியில ரவுண்ட் 4 வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 460 மார்க்குக்கும் ரேங்க் பாத்தீங்களா 8009ல ஃபைனலா க்ளோஸ் ஆயிருக்கு. 460+ மார்க் இருந்தா அட்மிஷன் சான்சஸ் கன்சிடர் பண்ணலாம். ஹை ஸ்கோர் இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். SC கேட்டகரிக்கு ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்களா 417, ரேங்க் எடுத்துட்டீங்களா 13333 வரைக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 417+க்கு மேல இருந்தா பனிமலர் மெடிக்கல் காலேஜில் நல்ல சான்சஸ் இருக்கு. SC கேட்டகரி பொறுத்த வரைக்கும் SCA கேட்டகரியில் ரவுண்ட் 4ல 349 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 21399 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 349+ மார்க்ஸ் இருந்தால் கவுன்சிலிங்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ST கேட்டகரியில் 381 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 17667ல ஃபைனலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 381+க்கு மேலே இருந்தால் இந்த காலேஜ் அட்மிஷனுக்கு சான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
இந்த கட் ஆஃப் எல்லாமே லாஸ்ட் இயர் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் டேட்டா. 2026 கவுன்சிலிங்கில் காம்படிஷன், சீட் அவைலபிலிட்டி மற்றும் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், டிகிரீஸும் ஆகலாம். அதனால லாஸ்ட் இயர் க்ளோஸ் கட் ஆஃபை விட அதிகமாக ஸ்கோர் இருந்தால் சீட் கிடைக்க சான்சஸ் ஜென்ரலி பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பனிமலர் மெடிக்கல் காலேஜோட 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக அனலைஸ் பண்ணலாம். இந்த ஃபிகர் 2025 ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப். 2026 கவுன்சிலிங், காம்படிஷன், சீட் அவைலபிலிட்டி மற்றும் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து கட் ஆஃப் மாறி இருக்கலாம். அதனால லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் இருந்தால் அட்மிஷனுக்கு சான்சஸ் ஜென்ரலி சேஃபாக இருக்கும். பிசி கேட்டகரியில் 421 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா 432 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. உங்கள் ஸ்கோர் 421க்கு மேலே இருந்தால் பனிமலர் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்களா 441 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 252 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 441 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா அட்மிஷனுக்கு சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்சி கேட்டகரியில் 403 மார்க்ஸுக்கும் ரேங்க் எடுத்துட்டீங்களா 649 வரைக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 403க்கு மேலே மார்க்ஸ் இருந்தால் கவுன்சிலிங்கில் பனிமலர் மெடிக்கல் காலேஜை கன்சிடர் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த கட் ஆஃபை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. உங்கள் மார்க் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஸ்கோரை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கவுன்சிலிங்கில் சீட் செக்யூர் பண்ண சான்சஸ் ஜென்ரலி பெட்டராக இருக்கும். ஃபைனல் அலாட்மெண்ட் என்பது 2026 காம்படிஷன், சீட் அவைலபிலிட்டி மற்றும் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து தான் டிசைட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பனிமலர் மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா மற்றும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் ரவுண்ட் வைஸ் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்டு 1 க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 465 மார்க்ஸும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 3076. ரவுண்டு 3ல வந்து மார்க் எடுத்துட்டீங்களா 464 மார்க்கும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 3160வும், ரவுண்டு 3ல எடுத்துக்கிட்டீங்களா 446 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 4331க்கும் வரைக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ரவுண்டு 4ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அலாட்மெண்ட் நடக்கல. கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ரவுண்டு 1ல் க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 436, ரேங்க் எடுத்துட்டீங்களா 5110, ரவுண்டு 2ல் 428 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 5717க்கும், ரவுண்டு 3ல் எடுத்துட்டீங்களா 305 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 15841 வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ரவுண்டு 4ல் மீண்டும் அலாட்மெண்ட் நடந்தது 431 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துட்டீங்களா 5468லையும் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் ஆயிருக்கு. என்ஆர்ஐ கோட்டாவில் ரவுண்டு 1 க்ளோசிங் 4254 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 19767க்கும், ரவுண்டு 2ல் எடுத்துக்கிட்டீங்களா 150 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 26276க்கும், ரவுண்டு 3ல 125 மார்க்ஸுக்கும், ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 27749 வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ரவுண்டு 4ல என்ஆர்ஐ கோட்டா அலாட்மெண்ட் நடக்கல. இந்த க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயிலாக பார்த்தா ஒவ்வொரு ரவுண்டும் சீட் அவைலபிலிட்டி மற்றும் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் பொறுத்து மார்க் மற்றும் ரேங்க் மாறி இருக்கிறது கிளியராக புரியுது. கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது ரவுண்டு வைஸ் க்ளோசிங் டேட்டாவை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறது கரெக்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பனிமலர் மெடிக்கல் காலேஜ் பற்றி காலேஜ் ஓவர்வியூ, ஃபெசிலிட்டிஸ், சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் கோட்டா, 7.5% ரிசர்வேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா மற்றும் என்ஆர்ஐ கோட்டா க்ளோசிங் கட் ஆஃப்னு எல்லா முக்கியமான டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் ரெப்புடேஷன் மட்டும் பார்க்கறது போதாது. உங்கள் நீட் ஸ்கோர், கேட்டகரி, பட்ஜெட் மற்றும் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிக்கு மேட்ச் ஆகுதான்னு அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அவசரப்படாமல் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு உங்கள் ஸ்கோருக்கு சூட்டபிளான காலேஜை பீரியாரிட்டி ஆர்டரில் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் கவுன்சிலிங் எடுக்கிற ஒரு சரியான டெசிஷன் தான் உங்கள் மெடிக்கல் கேரியரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதனால அபிஷியல் இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்தால் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் உங்கள் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி அக்ரூட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் அப்டேட், காலேஜ் அனாலிசிஸ், கட் ஆஃப் டீட்டெயில் மற்றும் அட்மிஷன் கைடன்ஸ் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி வெரி best for your MBBS admission and 2026 counseling journey.